சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் குமரகிரி ஏரி உள்ளது. இந்த ஏரியில் சீரமைப்பு செய்து இப்போது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றி இருக்கிறார்கள். அதில் போட்டிங் போகிற வசதியும் இருக்குது. ஒரு ஆளுக்கு 100 ரூபா போட்டிங் போகிறதுக்காக. நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தேன். மொத்தம் ஒரு தடவை போகும்போது 8 பேர், குறைந்தபட்சம் அதிகபட்சம் 8 பேரை ஏற்றிட்டு போகிறாங்க. 8 பேர் சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அந்த போட்டில் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கணும். கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் அந்த ஏரியை சுற்றி நமக்கு காமிக்கிறாங்க. ஏரிக்கு நடுவில் நிறைய சின்ன சின்ன திட்டுகள் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த திட்டுகளில் மரங்கள் இருக்குது. அதில் கொஞ்சம் பறவைகள் வந்துட்டு போகுது. இந்த சீசனில் அதிக பறவை இல்லை. வலசை வரும்போது பறவைகள் அதிகம் இங்கே வரலாம். என்ன இதில் ஒரு பிரச்சனைனா, தண்ணி ரொம்ப பழைய தண்ணி, கொஞ்சம் பேட் ஸ்மெல் வருது. அதை கொஞ்சம் சரி பண்ணாங்களா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த போட்டில் போகிறது நமக்கு ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக இருக்குது. நம்மளை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறாங்க. என் கூட ஒரு குடும்பம் அந்த படகுல பயணித்தாங்க. அவங்க ஒரு 7 பேர், நான் ஒரு ஆள், மொத்தம் 8 பேர். அந்த 10 நிமிட பயணத்தில் அந்த படகுல பயணித்தோம். சுற்றி மலைகள். அம்மாப்பேட்டைனாவே அம்மாப்பேட்டை சுற்றி நிறைய மலைகள் காணப்படும். இதுக்கு முன்னாடி தான் அந்த குமரகிரி மலை இருக்குது. அந்த குமரகிரி மலையில் ஒரு முருகன் கோயிலானது அமைந்திருக்கு. இங்கிருந்து அந்த முருகன் கோயிலை நம்மால் பார்க்க முடியும். அந்த ஏரிக்குள்ளேயே பாருங்கள், சின்ன சின்ன திட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த திட்டில் நிறைய மரங்கள் இருக்குது. பக்கத்துலேயே சாலை. இப்போ அம்மாப்பேட்டையிலேருந்து நம்ம பார்த்தோமா குமரகிரி வர்றதுக்குனே ஒரு சாலை இருக்குது. அந்த சாலையில் தான் இந்த ஏரியானது அமைந்திருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இந்த ஏரியை பார்த்துட்ருக்கேன். வாக்கிங் போகிறதுக்காக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இதை நடுவில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை சீரமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் முயற்சியின் காரணமாக அதை சீரமைச்சாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்துருக்கு பாருங்கள். ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ காலையில் வாக்கிங் இங்கே போகிறாங்க. நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க. சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த மாதிரி சின்ன ஜீப்பு, ஒரு 4 அல்லது 5 ஜீப் இருக்குது. அதே மாதிரி ரயில் பயணம், சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாமே இந்த ரயிலில் பயணிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய பிளாஸ்டிக்கில் காற்றடிச்சு அதில் தண்ணியை விட்டு ஒரு பெரிய தொட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் பிளாஸ்டிக்காலான சின்ன போட்டு, அதில் குழந்தைகள் பெடல் பண்ணுறாங்க. அதே மாதிரி சர்க்கிள் விடுறது, சின்ன குழந்தைகள் விளையாடுவதற்கு தேவையான வசதிகள் இந்த பூங்காவில் செய்யப்பட்டிருக்கு. இரவில் மின்விளக்குகள் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கட்டணம். அந்த கட்டணத்தை செலுத்தி அந்த வசதியை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அல்லது சேலம் வர வாய்ப்பு இருந்தால் இந்த குமரகிரி ஏரியில் இருக்கின்ற அந்த பூங்காவுக்கு ஒரு முறை உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். முக்கியமாக குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க ஏரியை சுற்றி வாக்கிங் போயிட்டு வரலாம். நன்றி. ஆரகலூர் பொன் வெங்கடேசன்.